வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்கு உண்டான சனிப்பெயர்ச்சி பலன். விசுவாசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:26க்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் செல்கின்றார். இந்த விருச்சிக ராசிக்கு இதுவரை 4ஆம் இடத்தில் இருந்து அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருந்து அதிகமான அலைச்சல், குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்களை ஏற்படுத்துதல், பொறுப்புகள் அதிகரித்தல், அதிக தூர பிரயாணம், மந்த நிலை, உழைப்பிற்கேற்ற ஊதியம் வராமல் தவித்தல் போன்ற நிறைய நிகழ்வுகள் இந்த 4ஆம் இடத்தில் இவர்களுக்கு நடந்திருக்கும். தற்போது 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்ற இடத்திற்கு இந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆவதால் இதுவரை பட்ட கஷ்டங்கள் குறைந்து பூர்வீக சொத்து கிடைக்க வாய்ப்புண்டாகும். கல்வி மேற்படிப்பிற்குண்டான ஆவணங்கள் செய்யலாம். புத்திரபாக்கியம் சிறந்து விளங்கும். இதுவரை தொழிலில் ஏற்பட்ட தடை நீங்கி தொழில் விருத்தியம்சம் உண்டாகும். எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும். உறவு முறைகள் மிகவும் சாதகமாக அமைய வாய்ப்பிருக்கிறது. வீடுகள் அமையும். புதிய வீடுகள் கட்ட ஏற்படலாம். கோயில் வழிபாடு சிறப்பாக விளங்கும். தாய் தந்தையரின் உடல்நிலை, ஒற்றுமை, உறவுகள் நீடித்து இருக்கும். தற்போது இந்த நிலைமையில் வரும் கனவு கண்டால் உண்மை கனவு தோன்றும். அதாவது உண்மையிலே நடக்க போகிற ஒன்று தான் இப்போ நமக்கு கனவாக வந்துக்கிட்டு இருக்கும். புத்திரர்களால் பட்ட கஷ்டங்கள் நீங்கி இனிமேல் புத்திரர்களால் நமக்கு யோகங்கள் உருவாகும். பொதுவாக இந்த 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் செல்லும்போது அறிவு, ஆற்றல், மனம், புத்தி இதை எல்லாமே நல்ல சிறப்பாக அவர் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். அறிவு, இதுவரை மந்தநிலை ஏற்பட்ட அறிவு இப்போ நல்ல சிறப்பாக இருக்கும். எதையுமே சாமர்த்தியமாக செய்யக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். ஆற்றல், எதையும் செய்து முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் அவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மனசு, புத்தி சொல்கிறத மனசு கேட்கும். இந்த மாதிரி சனிப்பெயர்ச்சி இவர்களுக்கு ஒரு 75% நல்லபடியாக நடக்க வாய்ப்பு உண்டு. இவர்கள் விருச்சிக ராசி என்பதால் அடிக்கடி முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்து அங்கு இருக்கக்கூடிய நவக்கிரகங்களை சுற்றி வந்து வணங்க வேண்டும். 2வது, சனி பகவானுக்கு உகந்த நாளான சனிக்கிழமை அன்று எள் தீபம் ஏற்ற வேண்டும். காக்கைகளுக்கு உணவிட வேண்டும். முடியாதவர்களுக்கு இவர்களால் முடிந்த உணவுகள் அளிக்கலாம். கூடியவரை தர்மம் செய்தால் மென்மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான அம்சம் உண்டாகும். வணக்கம்.